நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். அதே போல் சற்று நேரத்திலே நேரலையிலே மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் இணைகிறார். அதே போல் பாதுகாப்பு வியூக நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் இணைய இருக்கிறார். மூவருக்கும் வணக்கம். நாராயணன் திருப்பதி சார், உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு உச்சநீதிமன்றமும் ஒரு பெரும் கண்டனத்தை ராகுல் காந்திக்கு கொடுத்திருக்கிறது. உண்மையான இந்தியராக இருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் பேச மாட்டீங்க அப்படின்னு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிற சூழலில் உங்களுடைய முதல் கட்ட பார்வை. இல்லை, இதில் மிக முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்கள் சொல்கிறார்கள், அன்று அப்பொழுது அவர் பேசிய பொழுது அவர் எல்ஓபியா, அதாவது பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது ராகுல் காந்தி அப்படி சொல்லவில்லைன்னு கூட அவங்க சொல்லலை. அந்த நேரத்தில் அவர் எல்ஓபியா இல்லை. அதாவது நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னாக்க, இது போன்ற ஒரு பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்லாமான்னு கேட்டதுக்கு இப்படி சொல்கிறாங்க. அப்பொழுது அவர் இல்லை என்று அந்த அளவிற்கு ராகுல் காந்தி கூறியதை நியாயப்படுத்தியும் நீதிமன்றத்தில் நேற்று அப்சர்வேஷன் இதை இப்போ நீதிபதிகள் சொன்ன பொழுது அதை இவர்கள் கண்டிக்கிறார்கள். எப்படி ஒரு நீதிபதி சொல்லலாம், இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லையான? அதைத்தான் சொல்கிறார்கள். ஜனநாயகம் என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசிவிட முடியுமா? ஒரு இந்தியர் இப்படி பேசலாமா அப்படின்னு. அப்போ ஒரு இந்தியர் இல்லைன்னு தான் அர்த்தமாகுது. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் அன்று ராகுல் காந்தி செய்தது தேச துரோக செயல் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பொய், புரட்டு, மோசடி, இதுதான் ராகுல் காந்தி, இதுதான் காங்கிரஸ் என்பதை நாம் தெளிவாக சொல்கிறோம். ஏன் பொய், புரட்டு? பொய் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கலாம். ஃபார்ம் பில்ஸ், அதாவது விவசாய மசோதா போது அருண்ஜேட்லி என்னை மிரட்டினார் அப்படின்னு சொல்கிறார். அருண்ஜேட்லி அப்போ உயிரோடையே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய பொய். மோசடி, நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில் பல மக்களை ஏமாற்றி பல 1000 கோடி ரூபாய் மோசடி. இப்படி புரட்டு, இதுதான் புரட்டு. இல்லாத ஒன்றை இருப்பது போல சொல்வது தான் புரட்டு. பொய், மோசடி, புரட்டு. சீனா நம்முடைய எல்லை ஏதோ ஒரு பெருமையா? அதே மாதிரி பாருங்கள், இப்போது டெட் எக்கானமி, இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஒரு இறந்து போன பொருளாதாரம் என்று ட்ரம்ப் சொன்னார் அப்படின்னு சொல்லி அது உண்மை என்று சொல்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் உலக நாடுகள் அத்தனையும் போற்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு குறைந்தது என்பதை தொடர்ந்து நாம் இதில் வானொலியில் கேட்டிருக்கிறோம், டிவியில் கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னாக்க, ரூபாய்க்கு நிகரான அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளில் பேசுகிறாங்க. ரூபாயை, நம்ம கரன்சி நோட்டை மற்ற நாடுகள் பயன்படுத்த துவங்கி இருக்கின்றன. இன்றைக்கி ட்ரம்ப்பினுடைய மிகப்பெரிய 3 மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, இங்கே ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது, அதை தடுக்க வேண்டும். நம்பர் 2, அணு ஆயுதங்களை அமெரிக்கா வழங்க வேண்டும், இந்தியா வாங்க வேண்டும். நம்பர் 3, மூன்றாவதாக இப்பொழுது நான் சொன்ன விஷயம், கரன்சி என்பது பல நாடுகளில் இப்பொழுது அவர்கள் ஒப்புக்கொள்ள துவங்கியது அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை. இதெல்லாம் தான் பிரச்சனை. ஆனால் இதை ட்ரம்ப் சொன்னதை ஆதரித்து பேசுகிறார் ராகுல் காந்தி. சீனா நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்து விட்டது என்றது தொடர்ந்து அவர் பேசி வந்தது என்பது நம்முடைய நாட்டை சர்வதேச அளவில், உலக அளவில் நம்முடைய நாட்டை பலவீனப்படுத்தியது என்பது உண்மை. அதற்கான வழக்கு வந்தபோது தான் நீதிபதிகள், உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆதாரம் இருக்குது உங்களுக்கு? இவ்வளோ சதுர கிலோமீட்டரை சீனா பிடித்து கொண்டு விட்டது என்று இஷ்டத்துக்கு போய் பேசுறது. அப்போ சீனா சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இதை பிடித்து விட்டோம்னு. அப்போ சீனா சொல்கிறத கேட்பார், ட்ரம்ப் சொல்கிறத கேட்பார், சமூக விரோதிகள் சொல்வதை கேட்பார், இங்கே சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு அதையும் அவர் பேசுவார். இப்படி இந்த தேசத்திற்கு எதிராக, நம்முடைய பாரத கலாச்சாரத்திற்கு, பாரத தர்மத்திற்கு எதிராக பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதைத்தான் நேற்று நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது. அந்த வழக்கினுடைய விசாரணை வருகின்ற பொழுது ராகுல் தரப்பு வழக்குரைஞர் சொல்கிறார், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இது போன்ற கருத்துக்களை வெளியிடுவது ஒன்றும் தவறு இல்லை, இந்திய இராணுவ வீரர்கள் பலியாகிருக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க. அரசு வெளிப்படையாக எதையும் அறிவிக்காத ஒரு சூழலில்
ஒரு எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினராக அதை பேசத்தானே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களா, சொல்லியிருக்காங்க. அவசியம் இல்லைங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அரசு எது உண்மையோ அதைத்தானே சொல்லும். இல்லாததை எப்படி அரசாங்கம் சொல்லும்? ஒரு ரெக்கார்டு, அதாவது ட்ரம்ப் சொல்கிறாரு அமெரிக்கா தலையிட்டு தான் இந்திய பாகிஸ்தானுடைய அந்த ஆபரேஷனை நிறுத்திடுச்சு அப்படின்னு. நம்முடைய பிரதமர் சொல்கிறார் யாருடைய தலையீடும் இல்லை, எந்த நாட்டினுடைய தலையீடும். ஆனால் நீங்கள் ட்ரம்ப் என்று பெயரை சொல்லுங்கள், ட்ரம்ப் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்கள். இது ஒரு சிறு குழந்தை போல சொல்கிறார்கள். டிப்ளமசின்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு கொள்கை இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய தலைவருடைய பெயரை எப்பொழுது சொல்ல வேண்டும், ஏன் சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கெல்லாம் எல்லாமே ஒரு விதிக்கப்பட்ட விதிமுறைகள் இருக்கிறது. ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரிவதற்கு நியாயமில்லை. ஆனால் நான் முதல்ல சொன்ன அதான், ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கு அதுதான் காங்கிரஸில் இன்றைக்கி பாருங்கள் பல பேர் அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்போடு பேச வேண்டியது சரிதானே அப்படின்னு கேட்டால், அன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவர், அவர் பேசவே இல்லைன்னு சொல்ல, அன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவராக இல்லைங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா ராகுல் காந்தி அப்போது லீடர் ஆஃப் அப்போசிஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வேணாலும் பேசலாம். அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கும் ராகுல் காந்தியை போன்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருப்பவருக்கும் இது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் இது இந்த நாட்டிற்கு ஒரு தலைகுனிவா இல்லையா? இப்படி தான். அதனால தான் நீங்கள் இந்தியரான ஒரு சாதாரண மனிதன் கூட அப்படி பேச மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இப்படி பேசுவது என்ன விதமான நியாயம் என்று தான் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் ராகுல் காந்தியுடைய வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி பேசுகிறப்ப இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இந்த 2000 சதுர கிலோமீட்டர் என்பது நாளிதழ்களில் செய்தியின் அடிப்படையில் அவர் தெரிவித்தார். அதே போல் இந்த இராணுவம், இந்திய இராணுவமும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இது எதை தெளிவுபடுத்தணும், அரசு தெளிவுபடுத்தணுங்கிற அந்த நோக்கத்தில் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் இது தேச விரோதமான ஒரு தேசத்துக்கு எதிரான ஒரு பேச்சுன்னு பாஜக விமர்சிக்கிற அதே நேரத்தில் இது தேச நலன் சார்ந்த பேச்சு தான் அப்படின்னு இவங்க தரப்பில், ராகுல் தரப்புலையும் உச்சநீதிமன்றத்திலையும் சொல்கிறாங்க, வெளியிலையும் அதை சொல்லியிருக்காங்க. மிக தெளிவாக நம்முடைய அரசாங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. சீனா நம்முடைய எந்த பகுதியும் கைப்பற்றவில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஆனால் இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் எப்படி பொய் சொல்லுவீங்க? ஒரு சாதாரண மனிதன் வேறு ஏதாவது பத்திரிகையில் வர செய்திகள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசிட முடியுமா? முடியாது. இப்போ பத்திரிகைகள் பல ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, தேசத்திற்கே எதிராக கூட சில விஷயங்களை போடுறாங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். உலக வங்கி, வேர்ல்டு பேங்க் ஒரு முக்கியமான ஒரு பெரிய டேட்டாவை வெளியிடுறாங்க. அதே மாதிரி IMF ஒரு முக்கியமான ஒரு தரவு பட்டியலை வெளியிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வயர் அப்படிங்கிற ஒரு மேகசின், ஒரு பத்திரிகை அதை மறுத்து இது பொய்ன்னு சொல்லுது. அதை தான் அவங்க நம்புகிறாங்க. அந்த ஒயர் என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது இருக்கிறது. அப்போது இவங்க சில பத்திரிகைகளை விலைக்கு வாங்கி, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஆதரவான ஒரு சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருக்கின்றன, சில பத்திரிகைகளே இருக்கின்றன. அதில் வர செய்தியெல்லாம் நம்ம நம்பிட முடியுமா? அப்போ அதுக்கு கான்ட்ராடிக்டரியா அது இல்லாத அது அந்த செய்திக்கு மாறாக வேறு செய்தி வருது. எதை நம்புவீங்க? அப்போ அரசியல் ரீதியாக இயங்கக்கூடியவர்களை இவர்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினர் விலைக்கு வாங்கி அவதூறு பேசுவதே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். வீர சாவர்கர் பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க, RSS பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாங்க, மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட்டு. எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. நீங்கள் இந்த பக்கம் காந்தியை கொண்ட கோட்ஸே அப்படின்றது நீங்கள் RSS, கோட்ஸே காங்கிரஸில் இருந்தவர், கோட்ஸே கம்யூனிஸ்டில் இருந்தவர், கோட்ஸே அந்த இதில் கோட்ஸே இறக்கும் பொழுது இந்து மகாசபாவினுடைய எதில் இருந்தாரோ அவனுடைய தலைவராக இருந்தவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர், நம்ம முன்னாள் சோம்நாத் சட்டர்ஜியினுடைய தந்தை. அப்போது இப்படி இல்லை, அப்போ கம்யூனிஸ்ட்காரங்க தான் காந்தியை கொண்டாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அப்போ நீங்கள் என்றைக்கோ RSSல இருந்தாருன்றதுனால RSS தான் காரணம் என்று சொல்வது என்ன விதமான நியாயம்? வீர சாவர்கரை
அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அதுதான் இப்போ சமீபத்தில் ஒரு உச்சநீதிமன்றத்தில் கேட்டாங்க, வீர சாவர்கர் குறித்து பேசுகிறீர்களே, காந்தி அவர்கள் எப்படியெல்லாம் கடிதம் எழுதுவார் தெரியுமா பிரிட்டிஷ்காரருக்குன்னு கேட்டபோது எங்கே போயிருந்தாங்க இவங்க? என்னம்மா இது தவறான விஷயம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றவாறு இவர்கள் பேசுவதும் அந்த காலத்தில் நடந்தவைகளை திரித்து கூறுவதும் வரலாற்றை திருத்தி கூறுவதும் தான் காங்கிரசினுடைய தொடர் வழக்கமாக இருக்கிறது. காங்கிரசினுடைய தொடர் வழக்கம் என்று சொல்கிறீங்க. ஆனால் மத்திய அமைச்சர்கள் கடுமையான விமர்சனத்தை, அருண்ஜேட்லி இறந்ததற்கு பிறகான ஒரு போராட்டத்தில் தன்னை மிரட்டினார்னு அவர் சொன்னப்போ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, ஒரு மனிதர் எவ்வளவு தான் பொய் சொல்லலாம், இவ்வளவு பொய் பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் தர்மேந்திர பிரதான், அதே போல் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடியும் உச்சநீதிமன்றத்திலையும் மன்னிப்பு கேட்கிற நிலைமையெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் தொடர்ந்து இது போல் ராகுல் காந்தி பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அதிகாரம் இல்லை. கிட்டத்தட்ட 11 வருடங்களாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அதிகாரத்தை இழந்திருக்கிறது, அதிகார சுகத்தை இழந்திருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் அதிகாரம் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு தலை சுற்றுகிறது. இவர்களால் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியவில்லை, ஊழல் செய்ய முடியவில்லை, செல்வத்தை சேகரிக்க முடியவில்லை. அதனால் அதிகார துஷ்பிரயோகம் செய்தே பழக்கப்பட்டவர்கள் அதிகாரம் இல்லாத காரணத்தினால அந்த அதிகார வெறிக்காக இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தானே உண்மை. இவர்கள் மக்களிடத்தில் இப்போது உதாரணத்திற்கு சொல்லணும்னா, எவ்வளவு ஒரு தரம் கெட்ட தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனங்கள் பாருங்கள். 4 நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் சொல்லுது, பீகாரில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிரான வாக்காளர்களை நீக்கிவிட்டார்கள், தேர்தல் ஆணையம் நீக்கிவிட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப. சிதம்பரம் சொல்கிறார் நேற்றைய முன்தினம், பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழகத்தில் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவானவர்கள்னு பேசுகிறார். அதாவது பீகாரில் பிஜேபிக்கு எதிரானவங்க, தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஆதரவானாங்க. இது எந்த அளவிற்கு இவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள், மக்களை குழப்ப பார்க்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதுதான் காங்கிரஸ். இப்படித்தான் காங்கிரஸ் கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி இந்தியா தன்னுடைய என்னென்ன காரணம், நீங்கள் இந்த டேரிஃப் விஷயத்திலே கூட ராகுல் காந்தி சொல்கிறார், இந்தியன் எக்கானமி இஸ் எ டெட் எக்கானமி அப்படின்னு சொல்கிறார். எதனால்? ட்ரம்ப் சொன்னாருன்னு. ட்ரம்ப் சொல்வதற்கு காரணம் என்ன? ட்ரம்ப் ஏன் இந்த வரி விதிப்பை அதிகப்படுத்த வேண்டும்? ஃபார்மசிட்டிக்கல்ஸ்லேயும் நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் இவங்க வரி அதிகம் விதிக்கலை. காரணம் என்ன? அதிகமாக ஃபார்மசிட்டிக்கல்ஸும் மருந்துகளும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் அதிகமாக இந்தியா ஏற்றுமதி செய்கிறது, அப்புறமா அவங்களுக்கு அது விலை கம்மியாக கிடைக்காது அப்படின்றதுனால அமெரிக்கா அதற்கு வரி விதிப்பை சுத்தமாக ஜீரோவாக வச்சுருக்குது. ஆனால் அவர்களுடைய காரணம் என்ன? 3 காரணம் சொல்கிறார்கள். ஒன்று, எண்ணெய் வாங்குகிறார்கள், அதாவது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறார்கள், கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள், அதை நிறுத்த வேண்டும் சொல்கிறாங்க. ஏன்? ரஷ்யாவிலிருந்து வாங்கும்போது விலை கம்மியாகிடுது, இந்தியா பல நாடுகளுக்கு கூட விற்குது, அதனால் லாபம் சம்பாதிக்கிறார். லாபம் சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ இந்தியா லாபம் சம்பாதிக்கக்கூடாது என்று அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் நினைக்கிறார். இரண்டாவது, அணு ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும். 10 வருஷமாக நாம் இங்கேயே அணு ஆயுதங்களை தயாரிக்கிறோம், ஆயுதங்களை தயாரிக்கிறோம். அப்போது ஆர்ம்ஸ் அண்ட் இந்த விமானங்கள் இதை வாங்கும் பொழுது போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று அமெரிக்கா நிர்பந்திக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? போர் விமானங்களை இங்கேயே தயாரிக்கிறோம்னு சொல்கிறோம். அது அவங்களுக்கு பிரச்சனை. ஏனென்றால் இங்கேயே தயாரித்தால் நமக்கு காஸ்ட்டும் கம்மியாகும், அமெரிக்காவினுடைய வியாபாரம், அமெரிக்கா அதை நம்பித்தான் இருக்கிறது, போயிடுது. ஒரு காலத்தில் மகேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியா ரூபாயின் விலை வீழ்ச்சி அடைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது? இந்திய ரூபாய்க்கு நிகரான மற்ற நாடுகள் என்று பேசக்கூடிய அளவிற்கு இந்திய ரூபாயை ஏற்றுக்கொள்கிறது பல நாடுகள் இன்றைக்கு. அந்த அளவிற்கு இன்றைக்கி இந்திய ரூபாய்க்கு மதிப்பு கூடிக்கொண்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை வந்துருச்சுன்னா அமெரிக்கா அதற்காக பயப்படுகிறார்கள். அப்படி இந்த நாட்டை கண்டு, இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு
அமெரிக்கா திணறிக் கொண்டிருக்கிறது, பயப்படுகிறது என்று பெருமையோடு பேச வேண்டிய ராகுல் காந்தி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மிஞ்சிவிடுமோ இந்தியா என்கிற பயத்தில் சொல்லும் பொழுது, இட் இஸ் எ டெட் எக்கானமி என்று சொல்லும் பொழுது அதை ஆமாம் என்று ராகுல் காந்தி அங்கீகரிப்பது தேச விரோத செயல்தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. திரு நாராயண திருப்பதி, ராகுல் காந்தி தேசத்திற்காகத்தான் பேசுகிறாரா, ஆனால் அவரை ஒரு நெருக்கடிக்கு, ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக்குகின்ற வகையில் தான் இது போன்ற வழக்குகள்லாம் போடப்படுது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் சொல்கிறாங்க. இல்லை, அதாவது வழக்குகள் எப்படிங்க போட முடியும்? நீங்கள் ஒழுங்காக பேசினாக்கா என்ன பிரச்சனை இருக்குது? நீங்கள் ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்னதுன்னு சொல்லி ஒரு பேசுனது எவ்வளோ பெரிய தவறு. தீர்ப்பு, அதற்கான தீர்ப்பு, அதனால் பெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருக்க வேண்டிய ராகுல் காந்தி இன்றைக்கு பெயிலில் இருக்காருன்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட்டில் இருப்பாங்க, அந்த ட்ரஸ்ட்லேருந்து இவங்க இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு இவங்களே பணம் கொடுத்துப்பாங்க, பணம் வாங்கிப்பாங்கன்றது தான் கேஸு. எவ்வளோ பெரிய ஒரு பணம் மோசடி அது. அப்போது இவங்க தொடர்ந்து பணத்திற்காக, அதிகாரத்திற்காக இப்படி தொடர்ந்து இந்தியா மீதான ஒரு குற்றச்சாட்டுகள், தாங்கள் இங்கே பதவி வைக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான், வேறு எதுவுமே கிடையாது. 11 வருடங்களாக இங்கே ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி, நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தினந்தோறும் ஊழல் செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பணம் சம்பாதிக்க முடியவில்லை. இதுதான் மிக மிக முக்கிய காரணம். இது ஒன்று தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதனால தான் வெறுப்பு அரசியலை மேற்கொள்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மத வெறியை தூண்டிவிட்டு, வெறுப்புணர்ச்சியை தூண்டிவிடுகிறது காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி. இன்றைக்கி திமுக அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகனுடைய தோழமை கட்சிகள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி சனாதன தர்மம் குறித்து கமலஹாசனை பேச வைக்கிறாங்க அகரம் ஃபவுண்டேஷனில். இதே சூர்யா அவர்கள் என்னெல்லாம் பேசினாருன்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே நடக்கக்கூடிய கொலைகள் குறித்தோ, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தோ எந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்களும் ஏன் பேசுகிறதில்ல? காரணம் என்ன? சினிமா இண்டஸ்ட்ரி அவங்க கையிலே இருக்குது, எல்லாரையும். இதுதான் பிரச்சனையே. அப்போது காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்த நாட்டின் மீது அக்கறை இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தின் மீது எப்படி பிரிட்டிஷ்காரர்களுக்கு, கிழக்கிந்திய கம்பெனிக்கு அந்த அக்கறை இருந்துச்சோ, அந்த மாதிரியான பணத்தின் மீதான வெறி, ஊழல் செய்து இயற்கை வளங்களை கொள்ளையடிக்க வேண்டும், காற்றில் ஊழல், நீரில் ஊழல், எல்லாவற்றிலும் ஊழல், நெருப்பில் ஊழல் என்று எல்லா பஞ்சபூதங்களும் ஊழல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கி 11 வருடங்களாக தொடர்ந்து 3வது முறையாக பாஜக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்கிற வெறுப்பினுடைய உச்சியில் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நாட்டை காட்டி கொடுக்கக்கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை ராகுல் காந்தியுடைய பேச்சு தொடர்ந்து நிரூபித்து கொண்டிருக்கிறது. எப்படி சீனா விவகாரத்தில் இவங்க இவ்வளவு சதுர கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது, அதே மாதிரி ட்ரம்ப் சொன்னால் ட்ரம்ப் சொல்கிறது சரிதான்றாங்க. ட்ரம்ப் சொன்னது எப்படி சரியாகும்? ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு கருத்தை சொல்கிறார், ஆனால் அமெரிக்க அதிபர் சொல்வது தான் சரி என்று வாதிடும் ஒருவர் எப்படி ஒரு இந்தியராக இருக்க முடியும்? தேச துரோகத்தினுடைய மறு உருவம் ராகுல் காந்தி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. காங்கிரஸ் தான் அவர் சொன்னது போல இந்தியன் எக்கானமி இஸ் டெட் எக்கானமி என்று ட்ரம்ப் சொன்னதற்கு ஆமாம் என்று சொல்கிறார் ராகுல் காந்தி. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் காங்கிரஸ் இஸ் டெட், ஆல்ரெடி டெட். காங்கிரஸ் முக்து பாரத் என்று நாங்கள் சொன்னோம், காங்கிரஸ் இல்லாத பாரதம் இந்தியா என்று. இன்று அது நிரூபணமாகி இருக்கிறது, அது நடைமுறைப்பட்டு வருகிறது. இந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தரம் தாழ்ந்து ஒரு மோசமான சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவர் டாக்டர் நிரஞ்சன் சொன்னார், இந்த சசி தரூரை ஏன் பேச, சசி தரூர் மிக தெளிவாக சொன்னார். அவங்க எம்பி தான், ஆனால் மிக தெளிவாக சொன்னார், இல்லை இது சரியாக தான் அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் சொல்கிற மாதிரி கூலாக இருந்தால் போதும்ட்டு. ஏன்னா இப்போ இந்த டேரிஃப் விவகாரத்தில் இந்தியா ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. வளைந்து கொடுக்காமல் நம்முடைய நாட்டினுடைய தயாரிப்புகளை ஊக்குவிக்க, நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த என்ன செய்து கொண்டிருக்கிற வேலையில் ட்ரம்ப்புக்கு போய் ஆதரவு கொடுப்பது, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுப்பது, சீனாவுக்கு ஆதரவாக பேசுவதெல்லாம் என்ன மாதிரியான பழக்கம்? இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம். இந்தியாவிற்கு எதிராக இருப்பது தான் காங்கிரஸ் கட்சி.
இதுதான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சின்னு. கட்சியெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் என்கிற பெயரில் ஒரு வெள்ளையர் ஆரம்பித்த இயக்கம். அந்த இயக்கம் 1907 பிளவுபட்டு இருக்கிறது. அந்த இயக்கத்தில் மிதவாதிகள், தீவிரஸ்தர்கள் என்கிற 2 கோஷ்டியை உருவாச்சு. பாலகங்காதர திலகர் தலைமையில் பாரதியார் உட்பட வஉசி உட்பட ஒரு பக்கம். அதன் பிறகு வந்த அந்த மிதவாதிகள், அதாவது பிரிட்டிஷாரை தீவிரமாக எதிர்த்து போராடாதவர்கள் தான் பிற்பாடு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தாங்க. இதை நான் சொல்லவில்லை, பாரதியார் சொல்கிறார், பாரதியாருடைய எழுத்துக்கள் சொல்கின்றன. இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸை இவர்கள் சுவீகரித்து கொண்டு அதே கிழக்கிந்திய கம்பெனி போல இவர்கள் நடந்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நாம் கேட்கிறோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இன்றைக்கி இந்த நாட்டில் நடந்திருக்குதுன்னு சொன்னால் அது காரணம் என்ன? ஜன்தன் யோஜனா, அதாவது அனைவருக்கும் வங்கி கணக்கு. சிதம்பரம் கேட்டார், இதெல்லாம் சாத்தியமா? 2014 கேட்டார், இதெல்லாம் சாத்தியமா? அது எப்படி 330 கோடி இருக்கிற இந்தியா இன்றைக்கி 148 கோடி ஆயிடுச்சு. 130 135 கோடி இருக்கிற இந்தியர்களை எப்படி வந்து அனைவருக்கும் வங்கி கணக்கு சாத்தியம்? சாத்தியம்தான், செய்து காட்டியிருக்கிறோம். 10 வருடத்திற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் யாராவது சிந்தனை செய்து பார்த்துருப்பார்களா? ஃபோன் மூலமாக ஜிபே 5 ரூபா அனுப்புகிறோம், இப்போ 10 ரூபா அனுப்புகிறோம், காய்கறி வாங்குகிறோம், ஒரு டீ சாப்பிட்டா கூட ஜிபே பண்ண முடியுது. இது சாத்தியமாயிற்று யாரால் அப்படின்னு சொன்னாக்க டிஜிட்டல் எக்கானமி நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நரேந்திர மோடி அரசினால், பாஜக அரசினால். அது பிடிக்கவில்லை யாருக்கு? அமெரிக்காவிற்கு. இன்றைக்கி ஜிபே உலகத்திலேயே அதிகமாக பேமெண்ட் செய்வது இதன் மூலமாக, நிதி பரிமாற்றங்கள் நடப்பது இதன் மூலமாகன்னு பயப்படுறாங்க. அதனால் என்ன செய்கிறாங்க? இந்தியாவை எதிர்க்கிறாங்க. அப்போ இந்தியாவை எதிர்க்கிறவங்களுக்கு துணை போகிறார் ராகுல் காந்தி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் பேசுகிறாங்க. ராஜீவ் காந்தியை கொலை பண்ணவங்களை, அந்த குற்றவாளியை அவர் வெளியே வந்த பொழுது, விடுதலை இல்லை, வெளியே வந்தபோது அவரை, அந்த குற்றவாளியை ஆறத் தழுவி வரவேற்றவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. நாராயண் திருப்பதி, நிறைவு கருத்து சுருக்கமா? இறந்து போன காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இந்திய நாட்டை ட்ரம்ப் சொன்னார் என்ற ஒரே காரணத்திற்காக அப்படி பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நம்முடைய நாட்டின் மீது சிறிதளவு பற்றாவது, தாய் நாட்டின் மீது சிறிதளவு பற்றாவது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தாய் நாடு என்று சொன்னால் தன்னுடைய தாயினுடைய நாடு என்று பொருள். அப்படின்னா ராகுல் காந்தி ஒரு இந்தியரே அல்ல, அவர் இத்தாலியர் அப்படின்றது தான் பொருளாகுது. அப்போது ஒரு திரு ராஜகோபால் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட்டு, அன்றைக்கே மகாத்மா காந்தி சொன்னதாக சொல்லுவாங்க, காங்கிரஸ் இயக்கத்தை கலைத்து விடுங்கள்னு. அது இயக்கம், நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் காமராஜரையே முதுகில் குத்திய காங்கிரஸ் கட்சியினர் இந்திய நாட்டை இப்பொழுது நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மாற வேண்டும், இல்லையேல் மக்கள் அவரை மாற்றி விடுவார்கள். நன்றி சார்.